ஹாய் எவ்ரிவான். முஸ்லிம் ஜும்மா பள்ளியிலே தமிழர் ஒருவரின் ஜனாசா மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மனித நேயத்தின் வெளிப்பாடாகவே இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக சேவை செய்தவராக கெல்வின் என்ற வைத்தியர் உயிரிழந்த நிலையிலே அவரின் ஜனாசா மக்கள் பார்வைக்காக பள்ளிவாசலின் வளாகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திலே ஈரானுக்கு சார்பாக சீனா 2 கப்பல்களை போர்க்கப்பல்களை பாதுகாப்பிற்காக அனுப்பியுள்ளது. இந்த 2 கப்பல்களும் இஸ்ரேல் எல்லையிலே உளவு பார்த்து வருகின்றது. ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளும் இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா இந்த யுத்தத்திலே தலையிடுமாக இருந்தால் நேரடி யுத்தத்தில் ரஷ்யாவும் தலையிடும் என ரஷ்ய அதிபர் கூறியுள்ளார். இந்த 2 செய்திகளையும் பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மனிதநேயம் மிக்க செயலாக வைத்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய ஜனாசா பள்ளிவாயலிலே வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. தமிழ் வைத்தியர் ஒருவரே உயிரிழந்த நிலையில் கிழக்கிழங்கையில் இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. தோப்பூர் செல்வநகர் ஜும்மா பள்ளி வளாகத்திலேயே இவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் முஸ்லிம்கள் தமிழர் என்ற வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் வருகை தந்து இவருடைய ஜனாசாவை பார்வையிட்டு சென்றிருந்தனர். இதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு தமிழராக இருக்கும் நிலையில் இந்த வைத்தியரின் ஜனாசா ஏன் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டது என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருந்தது. இந்த மனிதநேயம் மிக்க செயற்பாடு தொடர்பாகவே அனைவராலும் பேசப்பட்டிருந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம், குறிப்பிட்ட கெல்வின் என்ற வைத்தியர் விபத்திலே 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருந்தார். முச்சக்கர வண்டியில் செல்லும் பொழுது எரிபொருள் பவுசர் ஒன்றுடன் மோதிய நிலையில் குறிப்பிட்ட வைத்தியர் உயிரிழந்திருந்தார். இவர் மக்களுக்காக சேவை செய்த ஒரு வைத்தியராக காணப்படும் நிலையிலே, மக்கள் மனங்களில் இடம் பிடித்த ஒரு வைத்தியராக காணப்படும் நிலையிலே இவருடைய ஜனாசா அனைவரின் பார்வைக்காகவும் பள்ளி வளாகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் மனங்களை வெற்றி கொண்ட ஒரு வைத்தியராக இந்த உலகிலே வாழ்ந்து விட்டு சென்றுள்ளார். 59 வயதுகளை உடைய கெல்வின் என்ற வைத்தியருக்காகவே மக்கள் திரளாக வந்து அங்கே பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றிருந்தனர். இவர் சேர்வில வைத்தியசாலையிலே கடமை புரிந்து வந்திருந்தார். அதே போன்று ஏழைகளுக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியராகவும், ஏழைகளுக்காக குறைந்த கட்டணங்களிலே வைத்தியம் பார்க்கக்கூடியவராகவும், மனித நேயத்துடன் செயற்பட்ட ஒருவராகவும், ஏழைகளுக்காகவே தனது வாழ்நாளில் மருத்துவ துறையை தியாகம் செய்த ஒருவராகவும் இந்த கெல்வின் என்ற வைத்தியர் செயற்பட்ட நிலையிலே அவருக்காக மக்கள் கண்ணீர் வடித்திருந்தனர். அவருடன் சென்ற அவரின் நெருங்கிய உதவியாளர் லாபீர் என்பவரும் படுகாயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையிலே பள்ளி வளாகத்தில் வைத்து அனைத்து இன மக்களினாலும் வைத்தியர் கெல்வினுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இருதரப்பு தாக்குதல்களும் நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் தன்னிச்சையாக தனி நாடாக போராடி வரும் நிலையில் தற்பொழுது ஈரானுக்காக பல நாடுகளும் குரல் கொடுத்து வருகின்றது. அதில் முக்கியமாக சீனா 2 போர்க்கப்பல்களை ஈரானுக்கு ஆதரவாக அனுப்பியுள்ளது. 2 போர்க்கப்பல்களும் இஸ்ரேலுக்கு அருகாமையில் பாரசீக வளைகுடா பகுதியிலே இஸ்ரேலை உளவு பார்த்து வருகின்றது. 855, 815 என்ற கப்பல்களே இவ்வாறு உளவு பார்த்து வருகின்றது. சீனா குறிப்பிடும் பொழுது ஈரானுக்கு ஆதரவாக செயற்படுவோம் என கூறியிருந்தனர். அதே போன்று வடகொரியா அதிபர் குறிப்பிடும் பொழுது இஸ்ரேலின் மூர்க்கத்தனத்திற்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக செயற்படுவோம் என கூறியிருந்தனர். அதே போன்று ரஷ்யா குறிப்பிடும் பொழுது இந்த யுத்தத்திலே நேரடியாக அமெரிக்கா பங்கு பெற்றுமாக இருந்தார். அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக தாங்களும் இந்த யுத்தத்திலே களமிறங்குவோம் என கூறியிருந்தனர். இந்த நிலையிலே இஸ்ரேல் தற்பொழுது அடக்கி வாசிக்கும் நிலையே காணப்படுகின்றது. ஈரானுக்கு அஞ்சி நடுங்கும் நிலையே காணப்படுகின்றது. அயம்டோம் கூட சுக்குநூறாக்கப்பட்ட நிலையில் பதுங்கி ஒளிந்து வாழ வேண்டிய நிலையே இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ரோஷமான முறையில் 2 நாட்களுக்கு முன்னர் பேசியிருந்தார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். G7 மாநாட்டை கூட்டியிருந்தார். என்றாலும் தற்பொழுது அவரும் அடங்கி போயுள்ள நிலையிலே 2 வாரங்களின் பின்னரே இது தொடர்பாக முடிவுகளை எட்ட முடியும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் ஈரானின் கை ஓங்கி வருகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.